ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு இப்போது காதை மாற்றி செய்ய வேண்டும். ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு. நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. அடுத்த பயிற்சி என்ன செய்றீங்க? ஜம்பிங் பயிற்சி செய்றீங்களா? செய்றேன் ஐயா. செய்யுங்க செய்யுங்க, நல்லது. அடுத்து ஜம்பிங் பயிற்சி அளிக்கிறார் சித்தானந்தம், ஆசிரியர் சித்தானந்தம் ஐயா அவர்கள். முதலில் சொன்ன சுவாச பயிற்சி அது செய்யணும். ஜம்பிங் பயிற்சி இரண்டு கைகளையும் நம்முடைய மார்புக்கு நடுவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மார்புக்கு நடுவில் கால்களை முன்னோக்கி நாம் செய்ய வேண்டும். மெதுவாக செய்ய வேண்டும். அடுத்து விரைவு செய்து கொள்ள வேண்டும். சீராக அழைத்து கொண்டு இடுப்பில் வைத்துக் கொண்டு நாம் வாய் வழியாக அந்த காற்றை வெளியேற்ற வேண்டும். வெப்பமான காற்றை வெளியேற்ற வேண்டும். அடுத்தது கால்களை பின்னோக்கி செய்ய வேண்டும். ஜம்பிங் பயிற்சி மெதுவாக இன்று மீண்டும் செய்வோம். கைகளை மீண்டும் நாம் ஆதிமுத்திரை வைத்துக் கொள்ள வேண்டும். கால்களை பக்கவாட்டில் அசைக்க வேண்டும். சூப்பர், அருமை அருமை. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஏதாவது ஒரு சில ஆசனங்கள் உங்களுக்கு தெரிந்த உட்கார்ந்த நிலையில் ஏதாவது ஒரு சில ஆசனங்கள் சிறப்பா செய்றீங்க. ஆசிரியர் உண்மையா ஆசிரியரா இருக்கு, எங்களுக்கு ஆசிரியரா இருக்கீங்க. செய்யுங்க செய்யுங்க. அனைவரும் கற்றுக் கொள்ளுங்கள். கைகள் நோக்கிக்க வேண்டும். செய்த பயிற்சிக்கு ஓய்வு நன்றாக
செய்ய வேண்டும். வயிற்று பகுதி மேலெழுந்து வர வேண்டும். அடுத்தது உருளாசனம். கைகளை மேலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். உருளாசனம் செய்வோம். நேராக மதிப்படி ஓய்வு. வலது காலை பிடித்துக் கொள்வோம். நெற்றிப்பை இணைக்க முடியாமல் செய்து கொள்வோம். வலது காலை முட்டி நம் மூக்கு நுனியில் பட வேண்டும். பிறகு விடுவிக்க வேண்டும். ஓய்வு. இடது காலை பிடித்துக் கொள்வோம். அதன் முட்டிப்பகுதியில் நம்முடைய மூக்கு நுனியை கொண்டு செல்வோம். ஓய்வு. இரு கால்களை முட்டிப்பகுதி இரு கால் முட்டிகளை பிடித்துக் கொள்வோம். மூக்கு நுனி நம் முட்டிப்பகுதியை தொட வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. மீண்டும் இரு காலையும் பிடித்துக் கொள்வோம். ஊஞ்சலாசனம் முன்பக்கம் பின்பக்கம் செய்வோம். ஓய்வு. பக்கவாட்டில் ஆசனத்தை செய்வோம். இடதுபுறம் வலதுபுறம் செய்வோம். இரு கால்களையும் உயர்த்துவோம். நம்முடைய செங்குத்தாக உயர்த்துவோம். இடுப்பு பகுதி கீழே இருக்க வேண்டும். கால் பகுதி உயர இருக்க வேண்டும். கால் கட்டைகளை நம் கண்கால் பார்க்க வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு.
அடுத்து முதலை ஆசனத்துக்கு வந்து விடுவோம். முதலை ஆசனம். இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்துக் கொள்வோம். அடுத்து புஜங்காசகரம். இரு கைகளையும் மார்பகம் ஊன்றி கொண்டு எழ வேண்டும். நுரையீரல் நன்றாக வேலை செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்து இரு கைகளை மூன்றி மேலாசனம் வந்து விடுவோம். மேலாசனத்துக்கு வந்து விடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. இரு கைகளை உயர்த்தி மெதுவாக இறக்குவோம். மெதுவாக மூச்சை எடுத்து மெதுவாக விடுவோம். அடுத்து தோள்பட்டை பயிற்சி. இரு தோள்களை நன்றாக உயர்த்தி செய்வோம். நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா. சிறப்பா செஞ்சீங்க. அடுத்து மூச்சு பயிற்சி ஒண்ணு செய்யுங்க. பிராணாயாமம். என்னையா? கோமுகாசனம் செய்யணும். செய்யுங்க. கோமுகாசனம் செய். சிறப்பு. உங்க செஷன் தான், நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். முதலில் இடது காலை நாம் வைத்துக் கொள்வோம். அதன் மேல் இடது காலை மேல் வலது காலை வைத்துக் கொள்வோம். இரு கைகளையும் இரு கால் பாதங்களில் அழுத்தி பிடித்துக் கொள்வோம். நன்றாக காற்றை சுவாசித்துக் கொள்வோம். தூய காற்றை சுவாசித்துக் கொள்வோம். கீழே நம் கீழ் பகுதியை தொடும்போது மூச்சை விட்டுக்கொண்டே விட வேண்டும். எழுந்திருக்கும் போது நாம் மூச்சை எடுத்துக்கொண்டே எண்ண வேண்டும். 10 எண்ணிக்கை இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வலது கால் மேல் நோக்கி இருந்தால் நாம் வலது கையை மேல் நோக்கி பிடித்துக் கொண்டு இடது கையால் அதை பிடித்து பின்னோக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. இப்பயிற்சி கண்களை திறந்து கொண்டு செய்ய வேண்டும். ஓய்வு. அடுத்து கால்களை மாற்றி செய்யலாம். இரு கால்களையும் மீண்டும் நம் கால்களை உள்ளங்காலை பிடித்துக் கொள்ள வேண்டும். நன்றாக மூச்சை மேலும் கீழுமாக வைத்துக் கொள்வோம். ஒரு மூச்சை வெளிமூச்சு எடுத்துக் கொள்வோம். மீண்டும்
நாம் பயிற்சி செய்வோம். முக்கிய வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. இடது கால் மேல் புறத்தில் இருந்தால் இடது கையை மேல் நோக்கி வைத்துக் கொண்டு வலது கையால் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். கண்களை திறந்து கொண்டு வேண்டும். ஒரே பாதையாக வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிராணாயாமம். பிராணாயாமம் பண்றீங்களா ஐயா? யோக முத்ரா. யோக முத்ரா. இடது காலை நம்மை வலது உடமை வைத்துக் கொள்ள வேண்டும். வலது காலை இங்கே இடது உடமை வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றாக எடுத்துக் கொள்ள வேண்டும். கைகளை பின்னோக்கி கட்டிக்கொள்ள வேண்டும். நாம் முன்னோக்கி நம்முடைய மூக்கு நுனி தரையில் படும்படி செய்ய வேண்டும். மூச்சை இழுத்துக் கொண்டே கீழே மூச்சு கீழே விடும்போது நம்ம மூச்சு விட்டுக் கொண்டே நாம் 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. மூச்சை இழுத்துக் கொண்டே மேல் நோக்கி வர வேண்டும். ஓய்வு. பின் நாம் மூக்கினை வலது முட்டியை தொட வேண்டும். மூச்சை இழுத்துக் கொண்டே செல்ல வேண்டும். மூச்சை விட்டுக் கொண்டே நம் முன்னையே செல்வோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. மூச்சை எடுத்துக் கொண்டே வர வேண்டும். ஓய்வு. பின் இடது மூச்சு பகுதியை நாம் மூக்குநுனியாக தர வேண்டும். நன்றாக சுவாசித்துக் கொண்டு கீழே நாம் மீண்டும் செய்வோம். மூச்சை விட்டுக் கொண்டே மூக்கு நுனியை தர வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. மூச்சை இழுத்துக் கொண்டே ஓய்வு. கால்களை விழித்துக் கொள்வோம். கால்களை மாற்றிச் செய்வோம். வலது கால் மேல் நோக்கி இடது கால் பின் எடுத்து வைத்துக் கொள்வோம். மீண்டும் அந்த பயிற்சி நாம் செய்வோம். கைகளை பின்னால் எடுத்து கட்டிக்கொள்வோம். முன்பு போல் நம்முடைய மூக்கின் நுனி தரைப்பகுதியை தொட வேண்டும். நன்றாக மூச்சு எடுத்துக் கொண்டு விடுவிக்க வேண்டும்.
குனிந்து மீண்டும் எழுந்து கொண்டு நாம் மூச்சு இழுத்துக் கொண்டே எழுந்து 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு பின் வலது பக்கம் முட்டி போய் நம்முடைய மூக்கொள்ளையை பெறும்படி நாம் வைத்துக் கொள்வோம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சை இழுத்துக் கொண்டே நிமிர்வோம். ஓய்வு பின் இடது பக்கம் மீண்டும் செய்வோம். நம்முடைய மூக்கினுடைய கால்முட்டி பகுதியை தொட வேண்டும். மூச்சை இழுத்துக் கொண்டு இழுக்க வேண்டும். கீழே திரும்ப மூச்சை விட்டுக் கொண்டே நாம் எழுவோம். மீண்டும் எழும்போது நாம் மூச்சு இழுத்துக் கொண்டே நிமிட வேண்டும். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு இந்த ஆசனம் நீரிழிவு நோய்க்கு மிக சிறந்த ஆசனம். நன்றி 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 ஐயா. அடுத்த என்ன செய்தி? அடுத்து என்ன செய்றீங்கய்யா? அடுத்தது பட்டாம்பூச்சி ஆசனம். செய்யுங்க செய்யுங்க. இரு கால்களையும் இரு பாதங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்று 2 1 2 மூச்சை இழுத்துக் கொள்ள வேண்டும். விடுவிக்க வேண்டும். உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. கால்களை அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்வோம். இரு கைகளையும் மார்புக்கு நடுவில் வைத்துக் கொள்வோம். தோள்பட்டையை வைத்துக் கொள்வோம். சுவாச பயிற்சி. ஒன்று 2 1 2 1 2 மூச்சை இழுத்துக் கொள்ள வேண்டும். உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே
வெளியே, உள்ளே, வெளியே, உள்ளே, வெளியே. ஓய்வு, இரு கைகளையும் ஆதிமத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தோள்பட்டை நேராக முயற்சி செய்ய வேண்டும். எப்படி நம்ம வந்து ஒரு ஷட்டரை, கடை ஷட்டரை எப்படி எடுப்போமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டும். உள்ளே, வெளியே, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு, செய்த பயிற்சிக்கு மாற்று பயிற்சி. உள்பயிற்சி செய்வோம். 2 காதுகளையும் நம் ஆள்காட்டுகளால் வைத்துக் கொண்டு மூச்சை எடுத்துக்கொண்டு இப்பயிற்சி செய்வோம். நன்றாக மூச்சு இழுத்துக் கொண்டு திரும்பி மீண்டும் அழுத்திக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா வேற என்ன கேட்டு போய்யா முடிச்சுட்டாரான்னு தெரியல. ஐயா முடிச்சிட்டீங்களா? வேற பயிற்சி இருக்குங்களா? சித்தானந்த ஐயா நீ பேசுங்க. ஓகே, என்ன பண்ணியா நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு சிறந்த மாணவர் ஒரு சிறந்த ஆசிரியராக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு பாக்குறோம் நம்ம சித்தானந்தம் ஐயா அவர்களை. அதுல அவங்க உள்வாங்கிக்கிட்டு அதைய வந்து மாணவர்கள்ட்ட வெளிப்படுத்தினது வந்து மறக்கவே முடியாது. அப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தினாங்க. அதோட பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரணவ மந்திரம் சொன்னாங்க. அகர உகர மகர ஓசை, அது ஓம்கார ஓசை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஓம்கார ஓசை ஏன் செய்யணும்? இப்ப குழுவுல இருக்கீங்க, அதை ஏன் வந்து நம்ம தொடக்கத்துல செய்துட்டு மற்ற பயிற்சிகளை செய்யறோம் அப்படிங்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் அதுக்கு விளக்கம் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். அகர உகர ஓசையை நாம் ஏன் உச்சரிக்க வேண்டும்? பிரணவ மந்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்களையும் பேசப்படுது, உச்சரிக்கப்படுது. சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். குறைந்த காலமே உண்டு, இன்னொரு 5-10 நிமிடம் தான் இருக்கு. அதனால நீங்க வெளிப்படுத்தினா படப்படம் எடுத்து நம்ம
அடுத்த நிலைக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. அகர ஓசை வந்து நம்மளோட உடலோட அடிப்பகுதிகளை வந்து ஆக்டிவேட் பண்ணுது ஐயா. அதனால அடி வயிற்றுல இருந்து ஓசையும், உகர ஓசை வந்து நம்மளோட மார்பகங்கள், அந்த லங்ஸ் இதெல்லாமும் ஆக்டிவேட் பண்ணுது ஐயா. மகர ஓசை நம்மளோட தலைப்பகுதி, மூளை அந்த இடத்த வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுது ஐயா. அதனால இது மூணுத்தையும் சேர்ந்த மாதிரி செஞ்சா உடல் ஆரோக்கியமா இருக்குன்றதுக்காக செய்யறோம் ஐயா. எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. அகர ஓசை ஆ சொல்லும்போது அடிவயிறு, ஊ சொல்லும்போது நெஞ்சு பகுதி, இன் சொல்லும்போது தலைப்பகுதி, இந்த மூன்றை சேர்த்துதான் உச்சரிக்கிறோம். அதோட நம்ம அதுல என்ன பாக்குறோம் அப்படின்னோம்னா, எந்த இடத்துல அதிர்வு ஏற்படுத்துதோ அந்த இடத்துக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் போயிடும். ஊ சொல்லும் போது அதிர்வு ஏற்படுற இடத்துக்கு காற்று போகும். காற்று போனா காற்றோட சேர்த்துதான் ரத்தம் போகணும். அந்த இம் சொல்லும் பொழுது தலைப்பகுதி. அப்போ ஒரு இடத்துக்கு வந்து பிளட் போகணும், ரத்தம் போகணும் அப்படின்னாவே அந்த இடத்துக்கு காற்று போகணும். அதனாலதான் வந்து இந்த அட்டாக் ஆகுதுங்க இல்லைங்களா, அந்த இதயம் வந்து அழுத்தமாகி இழுத்து பிடிக்கிறது. இந்த நிகழ்வு வந்து நுரையீரல் நன்றாக சுருங்கி விரியினாதான் அந்த பிளட் அங்க போகாது. அதனால வந்து அட்டாக்னு சொல்லுவாங்க. அப்போ மிக முக்கியமானது இதயம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா, இதயம் நன்றாக சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த நுரையீரல் நல்லா இருக்கணும். நுரையீரல் பாதிப்படையாமல் நமக்கு இதயம் பாதிப்படையாது. அதனால மிக முக்கியமானது அந்த காற்றை எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்த்தணும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை புதைக்கும் குறியதுவாமே அப்படிங்கிறார். அதனால மிக முக்கியமான விஷயம் இந்த பிரணவ மந்திரத்தை நம்ம உச்சரிக்கிறது. அது எல்லாரும் உச்சரிக்கலாம். காற்று பொதுவானது. திரும்ப திரும்ப நம்ம இந்த இடத்துல பதிவிக்கிறது என்னன்னா, மனிதராக பிறந்தது அல்லது உயிரினங்களாக இருக்கக்கூடிய அத்தனை உயிரினத்திற்கும் சுவாசமே மூச்சு, சுவாசமே வாழ்க்கை. சுவாசம்தான் வந்து அந்த உயிர் பாற்றலை மேம்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளது. அதனால அந்த பிரணவ மந்திரம் உச்சரிக்கிறோம். ரொம்ப நல்லதுமா விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்து என்ன செஞ்சாரு அப்படின்னா, அந்த தோப்புக்கரணம் செய்தாரு. யாராவது ஒருத்தர் சொன்னவங்களே திரும்ப சொல்ல வேண்டாம், வேற யாராவது சொன்னா நல்லா இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஞாபக சக்தி அதிகரிக்குங்க ஐயா. வலது மூளை இடது மூளை நன்கு செயல்படுறதுக்கு உதவுதுங்க ஐயா. புத்துணர்வு அளிக்குது. கால் மூட்டுகளுக்கு நல்ல பலன் இருக்குங்க ஐயா. வலது மூளை இடது மூளைன்னு சொன்னாங்க, மிக பொருத்தமானது. அதே சமயத்துல வந்து இந்த வலது மூளையும் இடது மூளையும் இயங்கணும் அப்படின்னா அதற்கு மூல காரணமாக இருக்கிறது என்னன்னா, இந்த வலது நாசியில் இருக்கக்கூடிய ஓட்டத்தையும் இடது நாசியில் இருக்கக்கூடிய ஓட்டத்தையும் சீர் செய்கிறது. அப்போ எது ஒண்ணுக்குள்ளயும் நம்ம இயக்கம் அப்படின்னாவே முதல்ல வந்து மூச்சினுடைய இயக்கம் தான். அப்போ கீழே அமரும் பொழுது காற்றை வெளிவிடுவதாகவும், மேலே எழும் பொழுது மூச்சு காற்றை உள்ளிழுப்பதாகவும். அதே சமயத்துல இந்த பக்கம் இயக்கும் பொழுது இந்த சைடு இருக்கும், இந்த பக்கம் இயங்கும் பொழுது இந்த சைடு இயங்கும். இந்த மூச்சு உள்ள போச்சு அப்படின்னா இந்த பக்கம் இயக்கமாகவும், இந்த மூச்சு உள்ள போது இந்த பக்கம் இயக்கமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்த பயிற்சியாக ஜம்பிங் செஞ்சார். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா இந்த ஜம்பிங் ஹார்ட்டுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் சார் அது செய்யும்போது. அதனால அந்த ஜம்பிங் பயிற்சி பண்ணாரு அவர். ஓ நல்லதுங்க. அந்த குதிக்கும் பொழுது அந்த உடலுக்கு தேவையான ரத்தத்தை செலுத்த வேண்டியது இருக்கு. கொஞ்சம் கூடுதலான அந்த பிரஷர் ஆகும். அந்த பிரஷர் ஆகும் போது ஒவ்வொரு நாளும் அதை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கோம்னா
செயற்கையாக ஒரு பிரஷர் ஆகிறதையும் வந்து அது சமாளிச்சு கொள்ளக்கூடிய நிலை வந்து இந்த இதயத்துக்கு உருவாகும். அதனாலதான் அந்த ஜம்பிங் செய்யறோம். ஜம்பிங் செஞ்ச உடனே கூட நம்ம அப்படியே படுத்து அந்த மீண்டும் அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வருவோம். அதனால அப்படி ஒரு முக்கியமான பயிற்சி. அது குறிப்பா வந்து இதய தொந்தரவு உடையவங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து அது ஏற்படாது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பயிற்சி அடைச்சோம். அது நல்லா அழகா விளக்குனாங்க முருகன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்து என்ன செஞ்சாங்க? படுத்த நிலையில வந்து அந்த கால்களை மடிச்சு பிடிச்சு செஞ்சாங்க. அந்த பவனமுத்தாசனம் சொல்லுவோம். தொடக்கமாக நம்ம அந்த இத்தனை நாட்களாக அந்த பவனமுத்தாசனம் செய்யாம நம்ம பயிற்சியவே அடுத்த பயிற்சிக்கு போகவே இல்லை. இன்னை வரைக்கும் நம்ம அதை வந்து அந்த பவனமுத்தாசனத்தையும் முயலாசனத்தையும் இந்த 2 ஆசனத்தையும் வச்சிருக்கோம். ஏன் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வேற யாராவது விளக்கம் கொடுங்க ஐயா. வணக்கம் ஐயா. பழனிவேல். வணக்கங்க ஐயா. பெருங்குடல் சுத்தமாகறதுக்கு அது செய்யறோம். பெருங்குடல் சுத்தமான உடல் சுத்தம், அதனால வந்து அந்த மாதிரி ஆசனங்கள் செய்யறோங்க. குடல் சுத்தமே உடல் சுத்தம். நல்ல பொருத்தமான விளக்கம் ஐயா. ஆடியோ சரியா வரல. ஐயா வந்து அதை பொருத்தமா விளக்கம் கொடுத்தாங்க. பெருங்குடல் சுத்தமாவதற்கு ஒருத்தருக்கு வந்து குடல் சுத்தப்படுத்திதான் உடலை சுத்தப்படுத்த முடியும். அப்போ ஒரு நபர் வந்தா இயற்கை மருத்துவத்தோட வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த இனிமா கேனை போட்டு பெருங்குடலை சுத்தப்படுத்துவாங்க. அதே போல சித்தாவுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பொன்னாவரையோ அல்லது வேதி மருந்து காலங்காலமாக அந்த விளக்கெண்ணெயில சில மூலிகைகளை கலந்து அதை குடிக்க சொல்றது. விளக்கெண்ணெயை விட நம்ம என்னன்னா அந்த நிலாவரை, கடுக்காய் பொடி, இந்த திரிபடா இதெல்லாம் வந்து நல்ல பெருங்குடலை சுத்தப்படுத்தும். நம்ம கூட அந்த பால் கூடன்னு ஒண்ணு சொன்னோம், அது மிகச்சிறந்த மருந்தாக அந்த பெருங்குடலை சுத்தப்படுத்துது. அதனால அந்த குடல் சுத்தப்படுத்திட்டு தான் அடுத்த மருத்துவத்துக்கே போவாங்க. நம்ம கூட சிகிச்சைக்கு நம்ம இடங்கள்ல வரும் பொழுது முதல்ல வந்து ஒரு புரிந்துணர்வா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இனிமே கொடுப்போம். இல்லை அப்படின்னா நம்ம பேதி நைட்டு மருந்து கொடுத்துட்டு அடுத்ததுதான் நம்ம வந்து ஆசன பயிற்சியை தொடங்குவோம். அப்படி மிக முக்கியமான பயிற்சியாக அந்த ஊஞ்சலாசனம் உள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா முயலாசனத்தை சொல்றோம். இந்த முயலாசனம் எதுக்கு அப்படின்னா அந்த பெருங்குடல் அழுத்தப்படும் பொழுது பெருங்குடலுடைய தொடர்புடைய உறுப்பாக இருக்கக்கூடிய நுரையீரல மாற்றம் ஏற்படும். நுரையீரல மாற்றம் ஏற்பட்டா நுரையீரலுடைய வெளியுறுப்பாக்கிய மூக்குல வந்து சுவாசத்திறன் வந்து சீர்படும். அதுக்காக தான் நம்ம இந்த முயலாசனத்தை வந்து செய்யறோம். அடுத்து முதலையாசனம் செஞ்சாங்க. முதலையாசனம் செஞ்சுட்டு கோமுகாசனம் செஞ்சாங்க. முதலையாசனத்திலையும் கோமுகாசனத்திலையும் என்ன நன்மை உண்டு? யாராவது ஒருத்தர் விளக்கம் கொடுத்தா பரவாயில்லைங்க. முதலையாசனம், கோமுகாசனம். ஐயா முதலே ஆசனத்துல பார்த்தோம்னா மனசு அமைதியா இருக்குங்க ஐயா. சரிங்க ஐயா. கோமுகம் பசுனுடைய முகத்தினுடைய வடிவம். கோமுகம் பத்திரம் கோமுகம்ங்கிறாரு திருமூலர். வலது கால் எடுத்து போடும் பொழுது இப்படி வலது கால் எடுத்து போடுறோம் இல்லைங்களா? இந்த வலது கால் எடுத்து போடும் பொழுது இந்த இடதுல மாற்றம் ஏற்படும். இடது ஏற்படும் பொழுது வலதுல மாற்றம் ஏற்படும். அதுக்காக வேண்டிதான் நம்ம அந்த ஆசனத்தை திருமூலர் சித்தர் இணைச்சிருக்கிறாரு. அதனால மிக முக்கியமானது. அதே சமயத்துல வந்து நல்லா இப்படி மேல எடுத்துப்படும் பொழுது
பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நுரையீரல் இயங்கும், இப்படி எடுத்துப்படும் பொழுது இந்த பகுதி நுரையீரல் இயங்கும். அப்போ ஒரு சாதாரணமாக நம்ம இத செய்யும் பொழுது 2 பக்கத்தினுடைய மூளையை இயக்கும். ஒரு மாணவனை ஒருத்தருக்கு புரியல, அவனுக்கு படிக்க மாட்டான் அப்படின்ட்டு நம்ம தண்டனை கொடுக்கறத விட இந்த முறைகளை பயிற்றுவிச்சாங்க அப்படின்னா, இந்த ஆசன முறைகளை பயிற்றுவிச்சா ஒரு பக்கம் வந்து மூளையினுடையதை வந்து வலது பக்கம் வந்து பதிய வைக்கிறதா இருக்கும், இடது பக்கம் வந்து வெளிப்படுத்துறதா இருக்கும். அப்போ பதிய வைக்கிறதும் சரியாக இருக்கணும், வெளிப்படுத்துற தன்மையும் கொண்டு வரணும். ஒரு கற்பனை திறன் நல்லா இருக்கும், அந்த கற்பனை திறனை வந்து வெளிப்படுத்துறதும் வேணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை பயிற்சி தான் இந்த யோக பயிற்சி. அப்போ ஒரு நபர் முடியல, அவங்கனால வந்து செய்ய முடியாது, அவன் இதற்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு வந்து நாம் தீர்மானிக்கிறோம். ஆனா அந்த நபரையும் அந்த குழந்தையும் அந்த மாணவனையும் மேம்படுத்த முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஏதோ ஏற்ற அளவுல வந்து நம்ம பார்க்கல, அதை நாம் நடைமுறையிலேயே பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு யோக பயிற்சி தான் இந்த பயிற்சி. எல்லாமே மூச்சுலதான் அடக்கம். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி, அது மூச்சே, காற்றே. அந்த காற்று பயிற்சியை வந்து நம்ம எப்படி அந்த குழந்தைகளுக்குள்ள, அந்த உள்ளங்களுக்குள்ள எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறதான். ஒரு நடைப்பயிற்சியாகட்டும், ஒரு ஜம்பிங் பயிற்சியாகட்டும், அல்லது ஒரு நல்ல பெருங்குடல் சுத்தமாகக்கூடிய ஒரு உணவுகளை உள்ள கொடுக்கும் பொழுது, நல்ல நார்ச்சத்தான உணவு கொடுக்கும் பொழுது, உணவை காரத்தன்மையாக கொடுக்கும் பொழுது, அந்த உடல் வந்து, அந்த உள்ளம் வந்து உறுதியாக, கண்டிப்பாக, நிச்சயமாக மேன்மையடையும் அப்படிங்கிறத வந்து தவிர்க்க முடியாது. நல்ல அந்த இறை மதன் கூட சொல்லுவாரு, உங்களுக்குள்ள இந்த பயிற்சியை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கடவுளாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க தொடர்ச்சியாக நீங்க இந்த பயிற்சிகளை நீங்க மேற்கொண்டு வந்தா உங்களுக்கு கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா வந்து ஒரு யோகம் செய்து நல்ல நிலை கொண்டு வர்றவங்க அந்த கிரகங்களுடைய தாக்கம், அந்த கோள்களுடைய தாக்கம் கூட நமக்கு ஒண்ணு செய்யாது. அந்த கோள்களுடைய ஒத்தசைவுக்கு தகுந்த மாதிரி இந்த உடலும் உயிரும் பயணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நிலை இந்த யோக நிலை. அதனால எந்த ஒரு மாணவர்களையும், எந்த ஒரு நபரையும் இதற்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு நபரை எடுத்துக்கிட்டு நீங்க இந்த உணவு முறைகளையும், இந்த பயிற்சி முறைகளையும், இந்த மூச்சு பயிற்சியும், இந்த வாழ்வியலையும் கற்றுக் கொடுத்த அப்படின்னா அந்த நபர் வந்து ஒரு வருடத்தில் நிச்சயமாக அந்த படிநிலையிலிருந்து மேலே வருவார் என்பது நிச்சயமாக உண்மை. அதனால செய்து பாருங்க, ஒரு ஆய்வு